அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு வக்கர நிவர்த்தி பலன்கள் காண்போம். வருகின்ற டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி குரு பகவான் மேச ராசி அசுவினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார். அசுவினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து பரணி கிருத்திகை நேர்கதியில் முன்னோக்கி செல்லப் போகிறார். எதிர்வரக்கூடிய ஒரு 4 மாத காலம் 2024 வருடம் மே மாதம் வரை உங்களுக்கு குரு பலன் இருக்கிறது. பூர்வீக புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்து குரு பகவானுடைய 9ஆம் பார்வையால் தனுசு ராசியை பார்வை செய்து கொண்டிருக்கிறார். தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பலம் இருக்கிறது. கடந்த சித்திரை மாதம் 8ஆம் தேதி முதல் 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டிற்கு பயிற்சியாகி ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து குரு சண்டால யோகமாக சஞ்சாரம் செய்தார். பிறகு வக்கரகதி. பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நிம்மதியே இல்லை. குரு பார்த்தால் கோடி நன்மை, ஒரு நன்மை கூட நடந்ததாக தெரியவில்லை. உங்களுடைய மன எண்ணமே இன்னும் திருப்தி அடையவில்லை. 2023 டிசம்பர் 31ஆம் தேதி முதல் குரு பகவான் பூர்வீக புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டிலே கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் அசுவினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் வக்கரம் நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். பரணி என்பது உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியான சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். மூல நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரம் போராடம், போராட நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரம் உத்திராடம். எதிர்வரக்கூடிய ஒரு 4 மாத காலம் பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு 100க்கு 80% பிரச்சனைகளை தீர்த்து விடலாம். ஏன்னா குரு பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கிறது. குரு அருள் கிடைக்கும்போது அதிர்ஷ்டம் வரும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும், செல்வம் சேரும். பணமோ நகையோ பொருளோ குடும்பத்தில் செல்வம் சேரும். உங்கள் மனதில் எதிர்மறை சிந்தனைகள் அகலும். எப்போ பார்த்தாலும் நடக்காது 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 அப்படின்னு முடியாது 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 என்று ஒரு 8 வருடமாக நாட்களை கடந்து வந்து விட்டீர்கள். அது 7.5 நாட்டு சனியின் பாதிப்பு ஒரு பக்கம், ராகு கேதுவனுடைய சஞ்சார சூழ்நிலைகள் ஒரு பக்கம், எல்லா வழியிலும் கஷ்டமே ஒரு பக்கம் இருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலமாக சந்திர திசையை சந்தித்தவர்கள் ஒரு குழப்பவாதியாக, கடன்காரனாக, அதிக கஷ்டத்தில் தான் இருப்பார்கள். ஏன்னா சந்திர திசை என்றாலே எல்லோருக்குமே மனசை போட்டு ஒரு புளிஞ்சு எடுத்துடும், உடல் உருகி போயிடும். தனுசு ராசி அன்பர்கள் முதல் ஒரு மாதம் அசுவினி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய அவஸ்தைகள் குறையும். படிப்பு செலவாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு சரியான கணக்கீடு செய்து கொள்வீர்கள். பங்காளி சண்டை, சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி, சொத்துக்கள் வழியாக வில்லங்கம் பிரச்சனை, கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா புதிய சொத்துக்கள் வழியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். ஏன்னா கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது எவனும் செய்வனை வச்சுட்டான், வாழ்க்கையில் முன்னேறவே முடியல, எப்போதுமே போராட்டமாகவே இருக்குது அப்படின்னு எல்லோருமே புலம்பிக் கொண்டிருப்பார்கள். அசுவினி நட்சத்திரம் என்பது செய்வனை, மாய மந்திரம், பில்லி சூனியம் இந்த மாதிரியான விஷயங்களை இந்த கேது நட்சத்திரம் கொடுக்கக்கூடியது. முதல் ஒரு மாதம் அப்படி இப்படின்னு இருக்கும். உங்களுடைய எண்ணம் நல்ல சிந்தனை, எதிர்காலத்தை பற்றிய ஒரு நற்சிந்தனைகள் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அவர் சிம்மராசிக்கு விடுகிறார். அம்ச கட்டத்தில் சிம்மராசிக்கு சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். பரணி நட்சத்திரம் 4 பாதத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது சிம்மம், கன்னி, துலா, விருச்சிகம் இந்த 4 ராசியில் சஞ்சாரம் செய்வார். பெரும்பாலும் சிம்மராசியில் குரு பகவான் வரும்போது தனுசு ராசி என்பவர்களுக்கு தந்தை சொத்துக்கள் வழி நன்மை உண்டு, அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு.
அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் இப்படி வந்து கிடைக்க வாய்ப்பு உண்டு. அரசு வேலைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சகல விதமான பாக்கியங்களும் கிடைக்கும். திருமண வயதில் உள்ளவர்கள், தடைப்பட்ட திருமண வாழ்க்கை, பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். முழுமையாக பிரிந்தவர்களுக்கு 2ஆம் தர திருமணம் வரன் பார்க்கலாம், வரன் செட் ஆகும். முதல் தர திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தை மாதம் முதல் வரன் பார்த்தீங்கன்னா உடனே வரன் செட் ஆகும். திருமணம் செய்து கொள்ளலாம். திருமணம் செய்து ஓரிரு வருடமாக குழந்தை பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. ஏன்னா சகல பாக்கியங்களும் குரு பகவான் கொடுத்தே தீர வேண்டும். கன்னி ராசியில் வரும்போது தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து பிரச்சனைகள் அகலும். விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் ஓரளவு கை கொடுக்கும். ஒரேடியாக ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னா தனுசு ராசி என்பர்கள் மெல்ல மெல்ல முன்னேறி விடுவீர்கள். அதற்கு வந்து மற்ற கிரக பலம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. குருபகானுடைய அம்சகட்ட நிலையை பார்க்கும்போது 10ஆம் வீட்டில் குருபகான் வரும்போது தொழில் வேலை சார்ந்த பிரச்சனைகள் தீர்த்து விடலாம். வருமானம், பொருளாதாரம் உங்களுக்கு வரும். குருபகான் வந்து பங்குனி மாதத்திற்கு மேல் துளாராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது லாபங்கள், சேமிப்பு உயரும். மறுமண வாய்ப்பு உண்டு. 2ஆம் தர திருமணம் நடந்தேவிடும். குருபகான் வந்து விரயத்தை நோக்கி வரும்போது சித்திரை மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு விரயச் செலவு, தண்டச் செலவு, கடன் காட்சி கட்டி விடலாம். வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்கள் மே மாதத்திற்குள் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குருபகான் கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தனுசு ராசியில் குருபகான் வந்து அமர்ந்து விடுவார். குரு பார்வையில் குரு சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல சிந்தனைகள் மேலோங்கும். குழப்பவாதியாக இருந்த தனுசு ராசி என்பர்கள் குழப்பம் அற்றவராக, மற்றவர்களுக்கு உபதேசிக்கக்கூடியவராக, மற்றவர்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவராக, முழு மனிதனாக விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களாக கடந்த கால பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விடுவீர்கள். எதிர்வரக்கூடிய 4 மாத காலம் குரு பலன் உண்டு. இந்த 4 மாத காலத்தில் 4ஆம் வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். நல்ல வீடு கட்டலாம். நிலபுல சொத்துக்கள் மாற்ற வேண்டுமென்றால் மாற்றலாம். நல்ல விலை கிடைக்கும். மண், மனை, மாடு, வண்டி, வாகனம், நிலபுல சொத்துக்கள் தனுசு ராசி அன்பர்கள் வாங்கக்கூடியவர்கள் வாங்கலாம், விற்கக்கூடியவர்கள் விற்கலாம். 4ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்து சுகபோக வாழ்க்கையை கொடுக்கப் போகிறார். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி முதல் 3ஆம் வீட்டிற்கு சனி பகவான் சென்று உங்களுடைய முயற்சிக்கு உண்டான வெற்றிகளை கொடுக்கப் போகிறார். உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானங்களை கொடுக்கப் போகிறார். கோச்சாரத்தில் 3ஆம் வீட்டில் சனி பகவான் வருவது முன்னேற்றம், தைரியம், வீரம் மேம்படும். சமூக அந்தஸ்து அடைவீர்கள். எந்தளவு உழைக்கிறீர்களோ அந்தளவு பன்மடங்கு பணம் சம்பாதிக்கலாம். குடும்ப கஷ்டங்களை தீர்த்து விடலாம். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அடுத்த 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் வந்து அதற்கு தீர்வு காணப் போகிறார். குரு பகவான் வந்து முதல் 4 மாத காலம் 9ஆம் வீட்டை குரு பகவான் பாரி செய்யும் பொழுது சகல பாக்கியங்கள் கிடைக்கும். 11ஆம் வீட்டை குரு பகவான் பாரி செய்யும் பொழுது உபய வருமான சிறப்பு. ஆடு, மாடு, கால்நடை, கோழி உபய வருமான சிறப்பு. அதே மாதிரி எல்லா தொழில் வேலையிலும் சைடு பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருப்பவர்கள் திடீர் அதிர்ஷ்டம் இருந்திருந்தாலும் பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஜென்ம ராசியை குருபகான் பாரி செய்யும் பொழுது எதிர்மறை சிந்தனைகள் உங்களை விட்டு அகலும். இனிமேல் வந்து எதிர்மறையாக சிந்திக்க மாட்டீர்கள். உடல் மட்டும்தான் இருக்குது, உயிர் மட்டும்தான் இருக்குது, வாழ்க்கையில் வாழவே முடியல அப்படின்னு எதிர்மறையாக சிந்திக்க மாட்டீர்கள். வாழ்க்கையை பற்றி சிந்திக்கப் போகிறீர்கள். உங்கள் முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்ய போகிறீர்கள். குருபகான் வந்து அதற்கு துணை புரிய போகிறார். குரு பலன் வந்து விட்டது.
தனுசு ராசி அன்பர்களுக்கு குறைகள் அனைத்தும் நீங்க போகிறது. நகை ஆபரணங்கள் எடுக்கலாம், நல்ல வீடு கட்டலாம், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்யலாம், பங்காளி சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, சொத்துக்கள் பிரச்சனை இதெல்லாம் எதிர்வரக்கூடிய 4 மாத காலங்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு தீர்ந்துவிடும். அதற்கு உத்தரவாதம் உண்டு. கோச்சாரத்தில் 5ஆம் வீட்டில் குருபகவான் வரும்போது அதிர்ஷ்டங்கள் பல தனுசு ராசி அன்பர்கள் பெற்றுவிடலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.